ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிகே அஃபிஷியல் பேசுகிறேன். இப்பொழுது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காச்சிகூட வந்திருக்கோம். அதாவது ஹைதராபாத் பக்கத்தில் தான் இருக்குது. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நம்ம விலாக் எடுத்து போட போகிறோம். இங்கே வந்து நம்ம எப்படி வந்தோம், எதுக்காக வந்தோம், என்னென்னலாம் பண்ண போகிறோம், இதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம காச்சிகூடாக்கு எப்படி வந்தோம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மதுரை டு காச்சிகூடாக்கு நாங்கள் வந்து 2 ட்ரெயினாக தான் மாறி போனோம். ஃபஸ்ட்டு மதுரை டு சென்னைக்கு வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் போனோம். அதாவது அது விடிய காலையில் 6:40 என்னமோ தான். அப்போ வந்து இது 2 மணிக்கு என்னமோ விட்டுரும் சென்னையில் வந்து சென்னை எக்மோரில். அப்புறம் நம்மளுக்கு சென்னை டு காச்சிகூடா போக காச்சிகூடா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அது வந்து 4 மணிக்கு வரும். அதில் ஏறணுன்னா நம்மளை காலையில் ஒரு 7 மணி போல் வந்து காச்சிகூடாலே விட்டுரும். அப்புறம் அங்கேருந்து கன்ஹா சாந்திவனம் அப்படின்னு போகிறதுக்காக நம்ம ஒரு பஸ்ஸு பிடிக்கணும். அது வந்து இங்கே போகிறதுக்குமே தனியாக ஒரு பஸ்ஸெலாம் இருக்குது. அது வந்து ஒரு ஈவெண்ட் டைம் அப்போ தான் வைப்பாங்க. மித்தபடி அப்படி இல்லைன்னா நம்மளாம் ஆட்டோ பிடிச்சி போகணும், காசு ரொம்ப வரும். இதுனா ஒரு 70 ரூபா 50 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் நம்ம பஸ்னால். இப்போ வந்து அப்புறம் கன்ஹா சாந்திவனம்க்கு வந்தோம்னா இங்கே வருவோம். இங்கே வந்து நம்ம எதுக்காக வரோம்னா, நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்காக வரோம். அதாவது இதோட பேர் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ். இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, இந்தியா முழுக்க எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஹார்ட்ஃபுல்னஸ்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். இது வந்து 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் மெடிடேஷன் பண்ணணும். இங்கே வந்து ஈவெண்ட் டைம் அப்போ தான் நம்ம வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீ டேட்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து கேட்கலாம், ஏன்டா அப்போ மெடிடேஷனாக இப்போ நீங்கள் இப்போ வரலாம், அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு 15 வயசு ஆகணும். 15 வயசு ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரைனிங்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ட்ரைனர்ஸ்னு. அவங்கள்ட்ட வந்து 3 சிட்டிங் எடுக்கணும். 3 மெடிடேஷன் எடுக்கணும், ப்ரேயர் பண்ணணும். ஓகேயா? 3 தடவை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஐடி கார்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் எங்கேனாலும் போய்க்கலாம். இப்போ நான் வந்து மதுரை ஆசிரமம், நீங்கள் வரலாம், சென்னை எங்கேனாலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஈவெண்ட் டைம்னால நாங்கள் வந்திருக்கோம். ஈவெண்ட் டைம் ஜனவரி மாதம் வந்து ஹோப் ப்ரோக்ராம்னு எங்கள் அம்மா அட்டன் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஐடி கார்டு தேவைப்படுன்னா எனக்கு தேவைப்படாது. எனக்கு வந்து இப்போ 13 வயசு தான் ஆகுது. நான் வந்து சின்ன பையன் தான். ஆனால் இங்கே வந்து சின்ன பையன் விளையாடுறதுக்காக பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அப்புறம் ப்ரேயர் பண்ணலாம், ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். இது வந்து சின்னவங்களுக்கு பண்ணலாம். அப்போ சின்னவங்களுக்கு ஃப்ரீனா வரலாம். ஆனால் ஈவெண்ட் டைமில் உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து தான் வரணும். நீங்களாம் தனியாக வரக்கூடாது, சரிங்களா? மித்தபடி இந்த மாதிரி சின்ன சென்டர் அந்த மாதிரிலாம் போய் தியானம் பண்ணிக்கலாம், சும்மா வரலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்டு அப்போல்லாம் உங்கள் அம்மா கூட தான் வரணும். அப்புறம் ஈவெண்ட் டைம்லாம் வந்தீங்கன்னா அவங்களே இது தங்குறதுக்கான இடம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தனி ரூமில் அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து தான் இருப்போம். ஏன்டா எல்லோரும் சேர்ந்து நம்மளுக்கு ப்ரைவேசி அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கும், எல்லோரும் என்ஜாய் தான் பண்ணுறோம். அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே உள்ளே வந்தோன்னா எங்கள் அம்மா மெடிடேஷன் பண்ண போயிடுவாங்க. நான் ஏதாச்சும் வெட்டியாக இருப்பேன், இல்லாட்டினா பார்க்கு போய் விளையாடுவேன். இல்லை நம்மளுக்கு என்ன ஃபோனு தான். அப்புறம் என்ன, நம்ம கேண்டீனில் போய் விலாக் எடுப்போம். வாங்க போகலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி அம்மா கூட சேர்ந்து தான் கேண்டீனில் வந்து நம்ம விலாக் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வந்து நம்ம கேண்டீனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் கேண்டீனு. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதில் 1000 பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே வந்து வெஜ்ஜு டிஷ் மட்டும்தான் இருக்கும். அதில் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம், வாங்க. ஸோ இப்போ நம்ம பாவு பஜ்ஜிக்கு டோக்கன் வாங்கியாச்சு. இந்த டோக்கனை கொடுத்து பாவு பஜ்ஜியை வாங்கி டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் பாவு பஜ்ஜியை சாப்பிட போகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நான் சும்மா இருப்பேன்னா வெங்காயத்தை எடுத்து குழம்புல தொட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அப்படியே போட்டேன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் என்ன, பன்னீர் பரோட்டாவும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எங்கள் அம்மாவும் பாவு பஜ்ஜி டேஸ்ட் பண்ணி தான் சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாவு பஜ்ஜி. அப்புறம் நம்ம பன்னீர் பரோட்டாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். முதல் சட்னியில் முக்கி தயிரில் முக்கி சாப்பிட்டோம். பன்னீர் எங்கடாலாம் கேட்காதீங்க, உள்ளே மடித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவும் மிளகா கடிச்சிட்டு இருந்தாங்க.
பரோட்டா சாப்பிடவே இல்லை, சூப்பருன்ட்டாங்க. அப்புறம் தயிரில் முக்கி சாப்பிட்டாங்க, வேறு லெவலில் இருக்குன்னாங்க. ஆனால் எனக்குலாம் அவ்வளோவா பிடிக்கல. அப்புறம் 2 மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஒன்று, அம்மா கொண்டு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கடிக்க தெரியாத மாதிரி சீன் போட்டுட்டு ஒன்று சொன்னாங்க பாருங்க. அப்புறம் நான் மிளகா பஜ்ஜி சாஸில் தொட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான், நம்ம கேண்டீன் விலாகும் முடிஞ்சுச்சு. அப்புறம் என்னென்னு பார்ப்போமா? ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் கேண்டீனில். அதை சாப்பிட இதை சாப்பிடன்ட்டு. இப்போ நாங்கள் வந்து கங்கா சாந்திவனத்துலேயே முக்கியமான ஒரு ஸ்டாச்சுக்கு போகிறோம். அதாவது பாபுஜி ஸ்டாச்சு. அவர் வந்து அவங்களாம் வந்து மெடிடேஷன் சொல்லி தருவாங்க. இப்போ வந்து இருக்கிற மாஸ்டர் வந்து வேறு மாஸ்டர், அவர் பேர் தாஜி மாஸ்டரு. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக பாபுஜி ஸ்டாச்சுவை பார்க்க வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து மாஸ்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க கேள்வி. நம்ம இப்போ பாபுஜி ஸ்டாச்சு பார்க்க வந்திருக்கோம். கங்கா சாந்திவனத்தில் நம்ம பாபுஜி ஸ்டாச்சு பார்க்க போகிறோம். பாபுஜி வந்து நம்மளுடைய குருநாதர், அதாவது நம்ம ராமச்சந்திரா மிஷனை வந்து தோற்றுவித்தவர். இங்கே வந்து பார்க்கும்போதே வந்து இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணும்போதே வந்து நமக்குள்ளே ஒரு ஹார்ட்ஃபுல், ஒரு அமைதியை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். இதை வந்து சொன்னால் புரியாது. நம்ம எல்லோரும் இங்கே வந்து இந்த இயற்கையோட இந்த இடத்த வந்து ரசித்து அதை உணர்ந்தால் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஓகே. ஸோ அப்புறம் நம்ம பாபுஜி ஸ்டாச்சுவை பார்க்க போயிட்டோம். போட்டேன் ஸோ அப்புறம் இந்த ஸ்டாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய ஸ்டாச்சு. நாங்கள் நைட்டு தான் வந்தோம். சுற்றிலும் அவ்வளோ பெருசாக இருக்கும். நல்லா தாராளமாக எல்லோரும் உட்காரலாம். அதே மாதிரி இங்கே வந்து எல்லோரும் மெடிடேஷன் பண்ணுவாங்க. மாஸ்டருக்கு நேருக்கு நேர் பார்த்து. ரொம்ப பெரிய ஸ்டாச்சுங்க. ஆனால் அப்புறம் என்ன திரும்பட்டான் ஜும்க்கு சுக்கும். ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மாவுமே மெடிடேஷன் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வேறு ஒரு ட்ரெயினரா, அதனால் கண்டிப்பாக பண்ணணும். மோஸ்ட்லி ஆனால் எல்லாருமே பண்ணுவாங்க. அதாவது 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ அதான் இப்போ வந்து நம்ம மாஸ்டர் ஸ்டாச்சுவை பார்த்தோம். அதாவது பாபுஜி ஸ்டாச்சு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, மெடிடேஷன். நான் பண்ணக்கூடாது, நான் சொன்னேன் இல்லை, 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் மெடிடேஷன் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கலாம். இப்போ எனக்கும் இன்னும் 15 வயசு ஆயிரும். இன்னும் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் நானும் மெடிடேஷன் பண்ணுவேன். நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்புறம் நான் ப்ரேயர் மட்டும் பண்ணேன். அதாவது நான் ப்ரேயரு ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன்ல, நம்ம ப்ரேயர் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். அதை நான் ஒரு 5 நிமிட்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் நானும் கொஞ்சம் மாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்ட் 1ல் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோன்னா, கங்கா சாந்திவனத்தில் கேண்டீன் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாபுஜி ஸ்டாச்சு கவர் பண்ணியிருக்கோம். நம்மளால் 2 தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து நாம் இதோட முடியறது இல்லைங்க, இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்ட் 2ல் பார்ப்பீங்க. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நான் இடைவிடுகிறேன். PK Official 2011. பாய் பாய் சொல்லு. பாய். வெயிட் அண்ட் see.